வெல்கம் டு மதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சௌச்சௌ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். இல்லை ஆனியன் விட்டாச்சு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினதும் ட்ரை சில்லி வரமிளகாய் 7 to 8 போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நல்லா வணக்கி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. சட்னிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது ஒரு 4 to 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் 4 to 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் ஃபஸ்ட்டே சேர்த்திக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டே வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணங்கணும். எண்ணெயிலே நல்லா தேங்காய் வந்து ரோஸ்ட் வணங்கணும். அப்புறம் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் புளி, கொஞ்சம் ஸ்மால் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விடுங்க. சௌச்சௌ காய் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸாக, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் அது வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகும். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்ததும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விடுங்க. வெந்துருச்சு, அதனால மசிச்சு விடுங்க. அப்புறம் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதை வந்து இப்படி கரண்டியில் 2ஆக உடச்சி பார்த்தோன்னா அது டக்குன்னு உடையும். அப்படி உடஞ்சிதுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, சௌச்சௌ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
அப்புறம் தாளிச்சிடலாம், அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். கடாயில் ஆயில், கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், போட்டு பொரிஞ்சதும் தாளித்து சட்னியில் கொட்டிடலாம். அரைச்ச சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெடி. சவ் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு தோசையோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தோசை கடாய் எடுத்து ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. தோசை ஒன்று போடுங்க. தோசை ஒன்று ஊற்றிக்கலாம். இப்போ வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு. இப்போது மொறு தோசை ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். தோசையும் சட்னிக்கும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.